ஸோ வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த நம்ம ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் மட்டும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து டீம்ஸ் போட வேண்டாம். நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் அண்டு நீங்க சும்மா எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பிளேயர்ஸ் வந்தாங்க அப்படின்னா உங்க கிரிக்கெட் நாலேஜ் படி சும்மா நீங்க டீம் போட்டாலே போதும். ஸோ அதே போல ஸ்மால் லீக் போடுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 மேட்ச், ஸோ இப்போ நம்ம டெலகிராம்ல ஸ்மால் லீக் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்மால் லீக் போறவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளா ட்ரை பண்ணுங்க போதும். அதே போல 5 மேட்ச் மட்டும் எல்லா டீமும் ஒரு மேட்ச் விளையாண்டதுக்கு அப்புறம் நீங்க அதோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. ஸோ உங்களுக்கு எந்த லெவல யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் T20, ஸோ பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், சரிங்களா? ஸோ அதாவது பாசிபிள் பிளேயிங் 11ல கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் பக்கம் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த 14 பேர்த்துல யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் பாத்துக்கோங்க. புதுசா ஏதாச்சும் பிளேயர்ஸ் வந்தாங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் கம்மி பிளேயர்ஸ் வந்தாங்க அப்படின்னா டெலகிராம்ல நான் அப்டேட் பண்ண பாக்குறேன், சரிங்களா? ஸோ இப்போ நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 5 பேர் வந்திருப்பாங்க. ஒரு பிளேயர் கணிக்கிறதுக்கு மினிமம் ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்தால் கூட 5 பேர் கணிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு அந்த டைம் போயிடும். ஸோ அதனால ஒண்ணுமே பண்ண முடியாம போகுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு 13 பேர் இவங்க தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். சிம்பிளா சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ பாசிபிள் பிளேயிங் 11 யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான், ஜானி பேஸ்டோ, பி சிம்ரன் சிங், ஜிதேஷ் சர்மா, எஸ் சிங், லிவிங்ஸ்டோன், எஸ் ராசா, சாம் கரன், ஹெச் பாரர், கே ரபாடா, ஹெச் பட்டேல், ஆர் சேகர், ஹர்தீப் சிங், சரிங்களா? ஸோ இந்த ஒரு 13 பேர்ல 14 பேர்ல இருந்து தான் ஒரு 13 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதே போல டெல்லி கேபிட்டல்ஸ்ல டேவிட் வார்னர், பி ஷா, ஜே ஃப்ரேசர் மெக்ரூ, டி ஸ்டப்ஸ், ரிஷப் பண்ட், லலித் யாதவ், எம் மிச்சில் மார்ஸ், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், ஏ நோர்கியா, கலீல் அகமது, ஐ சர்மா, சரிங்களா? ஸோ இந்த ஒரு 12-13 பேர்த்துல இருந்து ஒரு 11 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த 2 டீம்ல நீங்க எப்படி டீம் போடணும் அப்படின்னு சொல்லி பாக்கிறத விட பஞ்சாப் கிங்ஸ்ல 7 பேர்த்த சொல்லிடுறேன். அதே போல டெல்லி கேபிட்டல்ஸ்ல இதுல இருந்து ஒரு 7 பேர்த்த சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ நல்லா இருக்கிறவங்க மட்டும். பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாராருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ் தவான் 1, ஜானி பேஸ்டோ 2, ஜே சர்மா 3, லிவிங்ஸ்டோன் 4, கே ரபாடா 5, ஹெச் பட்டேல் 6, ஹர்தீப் சிங் 7, சரிங்களா? ஸோ இந்த 7 பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ நான் சிக்கந்தர் ராசா சொல்லியிருக்க மாட்டேன். சப்போஸ் சிக்கந்தர் ராசா வந்துச்சுன்னா லிவிங்ஸ்டோன் அல்லது ராசா, ஸோ இந்த 2 பேர்ல இருந்து ஏதாச்சும் ஒருத்தர் தான் டீமுக்குள்ள இருப்பாங்க. ஸோ சப்போஸ் 2 பேர் யார் வந்தாலும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 7 பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும், சரிங்களா? அதே போல டெல்லி கேபிட்டல்ஸ்ல யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் ஜே ஃப்ரேசர் மெக்ரூ, டி ஸ்டப்ஸ், ஸோ இந்த 2 பேர்த்துல இருந்து இனியும் ஒருத்தர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்படி 2 பேர்த்துல இருந்து யார் ஒருத்தர் வந்தாலும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. 1 ரிஷப் பண்ட், 2 மிச்சில் மார்ஸ், 3 அக்சர் பட்டேல், 4 குல்தீப் யாதவ், 5 ஏ நோர்கியா, 6, சரிங்களா? ஸோ ஐ சர்மா, கலீல் அகமது, ஸோ இந்த 2 பேர்த்துல இருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த 2 பேர்த்துல இருந்து ஏதாச்சும் ஒருத்தரை கண்டிப்பா எடுத்துக்கோங்க யார் வந்தாலும். மொத்தம் இதுல உங்களுக்கு 7 பேர்த்த சொல்லியிருப்பேன், சரிங்களா? இவ்வளவுதாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 7 பேரும், டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 7 பேரும். ஸோ நீங்க எப்படி இதுல டீம் மேக் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு போன வீடியோல சொல்லியிருப்பேன். அதாவது பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த 7 பேரும், டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த 4 பேர்த்த மட்டும் எடுக்கணும். அந்த 4 பேர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மிச்சில் மார்ஸ், அக்சர் பட்டேல், ஆண்டேஜ் நோர்கியா, இந்த 3 பேர் கம்பல்சரி இருக்கணும். அடுத்ததான் நீங்க இந்த எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் யாரு அப்படின்னா ரிஷப் பண்ட், ஸ்டீவ் ஸ்டப்ஸ், ஜே ஃப்ரேசர் மெக்ரூ, சரிங்களா? இந்த 3 பேர்ல இருந்து தான் நீங்க ஒரு பேட்ஸ்மேனை உள்ள எடுக்கிற மாதிரி கொண்டு வரணும், சரிங்களா? ஓகே. அதே போல டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணுச்சு அப்படின்னா சேம் இந்த 7 பேர், நம்ம சொன்ன 7 பேர் இருப்பாங்க. பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லிவிங்ஸ்டோன் 1, கே ரபாடா 2, ஹெச் பட்டேல் 3, தவான் 4, சரிங்களா? சோ இந்த 4 பேர் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், சரிங்களா? சோ நீங்க இப்படிதான் நீங்க டீம் மேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீம் ஒரு நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம், சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் முடிஞ்ச வரைக்கும் அதிகமான டீம்ஸ் எல்லாம் போட வேண்டாம், சிம்பிளா போடுங்க போதும். 5 மேட்சுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க கொஞ்சம் நம்ம சொல்ற ப்ரிடிக்ஷன்ல கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பலன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நம்ம கொடுக்கறது வீடியோல முழுக்க கிராண்ட் லீக் வின் பண்ணக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கும், சரிங்களா?
ஸோ நீங்க கேப்டனா இன்னைக்கு யார் கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ்ல சிக்கர் தவான் கேப்டனா கொடுங்க, லிவிங்ஸ்டோனையும் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணுங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிச்சில் மார்ஸ், அக்சர் பட்டேல். சரிங்களா? அக்சர் பட்டேல் வந்து நீங்க கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க குல்தீப் யாதவ கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? சோ பஞ்சாப் கிங்ஸ்ல சிக்கர் தவான் கேப்டன், லிவிங்ஸ்டோன் வைஸ் கேப்டன். டெல்லி கேபிட்டல்ஸ்ல மிச்சில் மார்ஸ், அக்சர் பட்டேல். சரிங்களா? சோ இந்த 4 பேர்த்த மட்டும் சொல்லியிருக்கேன். சோ இந்த 4 பேர்த்த வச்சு பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஃபேவரா ஒரு டீமும், டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபேவரா ஒரு டீமும், நியூட்ரலா ஒரு டீம். சரிங்களா? சோ இந்த 3 டீம் போட்டு பாருங்க. நான் சொன்ன அந்த 3 டிப்ஸ் லாஜிக் சொல்லி பார்த்தீங்களா? ஸோ அந்த லாஜிக் பேஸ் பண்ணி என்னுடைய ஆஸ்ட்ரோ நீங்க பேஸ் பண்ணி போட்டு பாருங்க. ஒரு நல்ல ரிசல்ட்டா வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ இப்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பர்ஃபெக்டால இருக்காது. ஓரளவுக்கு அப்படி இப்படி இருக்கும், சில தவறுகள் வரத்தான் செய்யும். இது காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பிளேயர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பிளேயருக்கும் பேட்டில், ஸோ பேட்டிங் பண்றவங்களாகட்டும் பவுலிங் பண்றவங்களாகட்டும், ஸோ அந்த ஜாதகத்தெல்லாம் கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி சொல்லணும். சரிங்களா? அப்பதான் நம்ம ப்ரெடிக்ஷன் இன்னுமே துல்லியமா வரும். அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50-50% வச்சுக்கோங்களேன். சோ அந்த அளவுல தான் இருக்கும். சரிங்களா? சோ இதுல தப்பு நிறைய கண்டிப்பா தவறுகள் இருக்கும். அது வந்து மினிமம் 5 மேட்சுக்கு அப்புறம் பர்ஃபெக்டா உங்களுக்கு வரும். சரிங்களா? சோ எல்லாரும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். சுனால் லீக் உங்களுக்கு வேணும், சோ நான் 1 to 1, 1 to 3, 1 to 10 மட்டும் தான் நான் விளையாட போறேன். சோ அதுல மட்டும் தான் நான் ப்ராஃபிட் பண்ணா போதும்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ அதுல உங்களுக்கு அந்த ஸ்மால் லீக் டீமானது அதுல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? சோ எல்லாரும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.